இவ்வளவு பெரிய செக்யூலரான நல்ல மனுஷனை, கோயிலின் புனிதம் காக்க புறப்பட்ட ஒரு அரசனை நீங்க மதவெறியன் அப்படின்னு மலத்துக்கு நிகராக ஒரு மட்டமான திரைப்படம் எடுப்பீர்கள். அந்த திரைப்படம் தான் கலவரத்துக்கு காரணம் என்று ஒரு முதல்வரும் பேசுவார். அது கூட பிரச்சனை இல்ல. படம் ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க படத்தை பாருங்கன்னு ஒரு தற்குறித்தனமாக. பிருத்திவிராஜ் சௌஹான் பத்தின ஒரு படத்தை முகமது கோரி செத்ததுக்கு 20 வருஷம் கழிச்சு செத்த பிருத்திவிராஜ் சௌஹான் அங்க கொண்டாங்கன்ற பல விஷயங்கள்லாம் காமிச்சு மாட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் விடுங்க. பிஜேபியினுடைய எம்பி சிவாஜிக்கு நிகரானவர் மோடிங்கிறார். சிவாஜியின் மறுபிறப்பு மோடி அப்படின்ற. அப்போ இதை கேட்க மாட்டீங்களா கேள்வி? நீங்க சொல்லியிருக்காரு சார், நான் ஒரு நான் பயாலஜிக்கல் பிஎம். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏஐ எல்லாம் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, குரோக் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அப்போ இதுதாங்க இப்ப இந்து மதம் எப்போ இழிவுபடும்? இப்ப நான் தான் அவுரங்கசீப் மறுபிறவினா அது அவுரங்கசீப்புக்கு அவமானம். பகவான் ராமரோட மறுபிரிவின்னு சொன்னாங்க, அதையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ராமரே கழட்டி விட்டாங்க. அப்ப உண்மையிலேயே சத்ரபதி சிவாஜியை அவமானப்படுத்தியது யார் என்றால் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் தான். இந்து மதத்தை எப்படி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவமானப்படுத்துகிறதோ, ஒரு இன்டாலரண்ட் ரிலிஜன் போல முட்டி போட வைத்து கழுத்தை அறுத்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஒரு முஸ்லீம் செய்யறது இல்லை. அது முழுக்க அது வெஸ்டர்னுடைய சதி, முஸ்லீம் அப்படி காட்டணுன்றதுக்காக அப்படி ஒரு கால் செய்யறான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனால் இஸ்லாம் பெருமைப்படுமா அவமானப்படுமா? இழிவுபடும், சிறுமைப்படும். ஒரு இன்டாலரண்ட் ரிலிஜன் இஸ்லாம் அப்படின்னு நினைப்பான். த சேம் வே அப்ளைஸ் டு ஹிந்துயிசம். அப்போ இந்து மதத்தை ஒரு பொறுமையற்ற ஒரு இன்டாலரண்டாக காட்டுவதற்குத்தான் இந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் முயல்கிறார்கள். ஒரு விஷயத்த நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இவர்கள் தங்களுடைய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். ஒரு பொழுதும் ஒரு பிரதமர் தங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாததனால் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள், இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களிடத்தில் 2 மாடுகள் இருந்தால் ஒரு மாட்டை ஒரு இரவு மாட்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய தாலி முதற்கொண்டு உங்களுடைய மங்கள் சூத்திரத்தை முதற்கொண்டு பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்துக்களுடைய சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுப்பார்கள். இது அவங்களுடைய இதிலேயே இருக்குது. மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலே இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ராமர் கோயிலில் பாபர் பூட்டை போட்டி விடுவார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த சாவியை ரத்னாபந்தர் சாவியை தமிழர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்றெல்லாம் வதந்தியையும் பொய்யையும் ஒரு பிரதமரே முன்னின்று பரப்பும் பொழுது ஓகே, இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைங்கிற எக்ஸ்ட்ரீமிக்கும் வந்துட்டாங்க. ஏனென்றால் பாசிசமும் வெறியும் அதன் உச்சத்தை அடைந்துதான் வீழும். அந்த வகையில்